யார் ஏடிஎம்கே வந்து 90 தொகுதியும் 2.5 வருஷம் முதலமைச்சர் ஆஃபர் கொடுத்தாங்களாமா? சொல்கிறேன். எடப்பாடி கொடுத்தாராம்மா? இவங்க கேட்டிருப்பாங்க. அது ஆதவர்ஜனா வந்து போய் கேட்டிருப்பாங்க எடப்பாடிகிட்ட போய். எடப்பாடி என்ன உன்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி அதிமுகவை கட்டி காப்பாற்றி வச்சுருக்காரு. ரஜினியை வந்து ஒரு டார்கெட் பண்ணி பேச வச்சதே விஜய் தான். ஏன்னா விஜய் வந்து ஒரு சைக்கோ. நீங்கள் வந்து ஒரு ஏதோ இசை வெளியீட்டு விழாவில் பேசியிருப்பாப்புல, காக்கா கதையெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி சுற்றி திரும்பி வந்து நின்று சிரிப்பாப்புல காலமாக. ரஜினிகாந்தனுடைய காக்கா கதையை கேலி பண்ணி சிரித்தது தான் விஜய். அப்போ விஜய் எப்படிப்பட்ட சைக்கோன்னு பாருங்கள் நீங்கள். ஆதவர்ஜனா எதுக்கு அமாவாசைன்னு சொன்னாங்க? காரணம், விஜயை வந்து சிபிஐ கேஸில் மாட்டி சிபிஐ மூலமாக விஜய் வந்து குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனைக்கு போயாச்சு அப்படின்னா கட்சியை நம்ம பிடிச்சிடலாம். இதுதான் ஆதவர்ஜனாவுடைய திட்டம். நாய்க்கு எதை போட்டால் வரும்? பிஸ்கட்டை போட்டால் வரும். இவனுக்கு பணத்தை போட்டால் நம்ம பின்னால் வருவான், கட்சியை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் இவன் கேட்டு தான் ஆகணும். விஜய் ஒரு கஞ்சன், பணம் செலவழிக்க மாட்டான். விஜய் ஒரு சுயநல விரும்பி. விஜய்க்கு அரசியல் ஆசை அதிகம், ஆனால் பணம் செலவழிக்காமல் முதலமைச்சர் ஆகணும். அப்போ அவன்கிட்ட போகிறதுக்கு ஒரே வழி பணம் இருந்தால் கிட்டத்தட்ட போகலாம். விஜயனுடைய டோன் பார்த்தீங்களா? அன்றைக்கி சொல்லும் போதும் மதுரையில் நம்மகிட்டையும் சில பேர் வரலாம் இல்லையா, நம்மளையும் சில பேர் நண்பனாக கொள்ளலாம் இல்லையா, நாம் அவர்களை மதிக்கணும் இல்லையா, நமக்கு எப்பயுமே நம்மக்கிட்ட வர்றவங்கள மதிச்சுத்தானே பழக்கம், அப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ இப்படி நீ லந்தடிச்சுட்டு பேசுனீன்னா உனக்கு ஒரு அரசியல் தலைவனுக்குரிய பண்போடைய பேசுன எப்படி? அண்ணாக்கு 18 வருடம் ஆச்சு, இவருக்கு 5 வருடம் ஆச்சு எம்ஜிஆர். ஆனால் விஜய்க்கு 3 வருடம் போதும். 3 வருடம் போதும். அந்தளவுக்கு பெரிய ஃபேமஸான ஆள் விஜய். என்னத்தை பனையூரில் வேணால் ஆட்சியை பிடிக்கலாம், இல்லை காரைக்குடி பக்கம் போனால் ஆட்சியை பிடிக்கலாம். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஆசிஸ். தாவேக்காவை சுற்றி பல்வேறு குழப்பம், குறிப்பாக பாஜக கூட கூட்டணி போகிறாங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சை இருந்துச்சு. தொடர்ச்சியாக மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தனித்து தான் போட்டின்னு நேற்று ஆதவர்ஜனா சொல்கிறாரு. அதில் குறிப்பாக 90 தொகுதிகளும் 2.5 வருஷம் நீங்கள் முதல்வராக இருந்துக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அதெல்லாம் வேணான்ட்டு தனித்து போட்டிவிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தாவேக்காவுடைய நிலைப்பாடு குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? யார் ஏடிஎம்கே வந்து 90 தொகுதியும் 2.5 வருஷம் முதலமைச்சர் ஆஃபர் கொடுத்தாங்களாமா? சொல்கிறேன். எடப்பாடி கொடுத்தாராம்மா? இவங்க கேட்டிருப்பாங்க. அது ஆதவர்ஜனா வந்து போய் கேட்டிருப்பாங்க எடப்பாடிகிட்ட போய். எடப்பாடி என்ன உன்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி அதிமுகவை கட்டி காப்பாற்றி வச்சுருக்காரு எடப்பாடி. உடனே முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக சசிகலாவை ஓச்சார், டிடிவியை ஓச்சார், ஓபிஎஸ்ஸை ஓச்சார், செங்கோட்டையை அனுப்பிவிட்டார். அமித்ஷா கண்ணிலே விரலை விட்டு ஆட்டிகிட்டு உட்காந்துருக்காரு எடப்பாடி. எடப்பாடி வந்து 90 சீட்டு கொடுக்குறேன்னு இவங்களுக்கு ஆஃபர் பண்ணாராம்மா? வெளிப்படையாக மேடையிலே சொல்கிறாரு. இவன் கேட்டிருப்பான். அவங்க போய் எங்களுக்கு 90 சீட்டு கொடுங்க, 2.5 வருஷம் முதலமைச்சர்னு கேட்டிருப்பாங்க. அதுவும் ஒரு செய்தி போட்டிருக்காங்க ஒரு பத்திரிகை. இவங்க கேட்டாங்க, ஆனால் அவங்க மறுத்துட்டாங்க. இவங்க கேட்டிருப்பாங்க, அவங்க வெளியே போயான்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். அண்ணா உன் வேலையை பாரு, நீ போய் தனியாக நில்லு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஆதவர்ஜனா இருக்க வரைக்கும் விஜயால் வந்து அரசியலில் சோபிக்க முடியாதுங்க. ஏன்னா ஆதவர்ஜனாட்ட கட்சியை அடகு வச்சுட்டாரு விஜய். புரிஞ்சிட்டிங்களா? பணத்துக்காக ஓகே கட்சியை அடகு வைத்தவர் விஜய் ஆதவர்ஜனாட்ட. ஆதவர்ஜனா இருக்க வரைக்கும் ஒரு லெட்டர்பேடு கூட்டணி கூட ஆதவர்ஜனா விஜய் கட்சிக்கு போகாது. ஒருத்தர் கூட போக மாட்டாங்க. ஏன்னா தகுதி இல்லாத ஒரு நபரை பக்கத்தில் வைத்து கொண்டு நீ வந்து அரசியல் செய்தால் அந்த ஒட்டுமொத்த பழியும் பாவத்தையும் ஏற்க வேண்டிய நிலை விஜய்க்கு தான் ஏற்படும். ஓகே, நீங்கள் விஜய் ஆதவர்ஜனா வந்து ஒரு அமாவாசைன்னு சொன்னது யார்? அவங்க மச்சினை, சொந்த மச்சினை, ஒய்ஃபோட தம்பியோ அண்ணனோ, சார்லஸ் லாரன்ஸ் அந்த தான் சொன்னார், பேட்டி கொடுத்தாரு. அமாவாசைன்னா என்னது? எங்கே போகிறாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களை காலி பண்ணிவிட்டு இவர் முதல்ல வந்துடுவார். இதுதான் அமாவாசையினுடைய குணம். நம்ம சத்யராஜ் நடித்த படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம். அமாவாசைனா அதுதான். அப்போ ஒரு ஆதவர்ஜனா என்ற ஒரு நபர் ஒரு பேட்மிண்டன்லையோ ஒரு கோச் மாதிரி உள்ளே போய் மார்ட்டின் குடும்பத்தில் புகுந்து மார்ட்டின் பொண்ணையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அங்கே அவங்களுக்குள்ளேயே மார்ட்டின் பையனுக்கும் மார்ட்டினுக்கும் பிரச்சனையை உருவாக்கி அந்த குடும்பத்துக்குள்ளே பிளவை உருவாக்கி
அங்கேருந்து பணத்தை ஆட்டையை போட்டு 1000 கோடி ஆட்டையை போட்டு இங்கே வந்து திமுக குடும்பத்தில் ஜாயின் பண்ணிடலாம் என்று ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து நம்ம எம்பி ஆயிடலாம், எம்எல்ஏ ஆயிடலான்னு ஏதோ ட்ரை பண்ணி பார்த்து இவன் அதுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்லி விரட்டி அடிக்கப்பட்டவர் ஆதவர்ஜுனா. சரியா? சரி, அங்கேருந்து எங்கே வந்தார்? அடுத்து வந்து திருமாவளவன்ட்ட வந்தார். திருமாவளவன்ட்ட வந்து என்ன சொன்னார்? நான் தலித்து வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஏன் திருமாவளவனுக்கு தகுதி இல்லையா? தலித்து முதலமைச்சர் ஆகக்கூடாதா? தலித்து துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா? அப்போ நான் தலித்தை முதலமைச்சராக பாடுபடுவேன்னு சொல்லி திருமாவளவனை காலி பண்ணி ஒட்டுமொத்த விசிகாவை தன் கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கு தன் பணத்தை வைத்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாப்புல. ஆனால் திருமாவளவன் அதுக்கெல்லாம் மயங்காமல் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு வெளியே அனுப்பிட்டார். அதுக்கு அடுத்து எங்கே போயிடலாம், அடுத்து எங்கே யாரா சிக்குவான் அப்படின்னு பார்த்தா சிக்குனது விஜய். ஏன்னா விஜய் ஒரு கஞ்சன், பணம் செலவழிக்க மாட்டான். விஜய் ஒரு சுயநல விரும்பி. விஜய்க்கு அரசியல் ஆசை அதிகம், ஆனால் பணம் செலவழிக்காமல் முதலமைச்சர் ஆகணும். ஓகே, அரசியல் அறிவும் கம்மி, அரசியல் ஞானம் கிடையாது, சொல்கிறதெல்லாம் கேட்பான். அப்போ அவன்கிட்ட போகிறதுக்கு ஒரே வழி பணம் இருந்தால் கிட்டத்தில் போகலாம். இதெல்லாம் பார்த்து கரெக்டாக அவனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணி புக் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணி சோழியம் முடித்து கையில் பிடிச்சி அங்கேருந்து அப்படியே உள்ளே பூந்துட்டாப்புல. உள்ளே பூந்தாச்சா, முடிஞ்சா. நீங்கள் விஜய் கூட இருக்கக்கூடிய ஜான ஆரோக்கியசாமி 10 கோடி பணம் வாங்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு. விஜய் கூட இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் விஜய் கூடயே இருந்து விஜயை தன் கைக்குள்ளே போட்டு விஜயை வந்து ஒட்டுமொத்த ரசிகர் மன்றத்தையும் கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து ஒட்டுமொத்த ரசிகர் மன்றத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருக்காப்புல புஷி ஆனந்த் வந்து என்றைக்காவது விஜய்க்கு துரோகம் நினைப்பாரா? துரோகம் நினைக்க மாட்டார். ஆனால் புஷி ஆனந்த் என்ன நினைப்பார்? கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கணும், விஜய் கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கணும், விஜய் வேறு யாரும் வந்து கூட்டத்தில் போயிடக்கூடாது, விஜய் வந்து நம்ம சொல்லத்தான் கேட்கணும், விஜய்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மூலமாக தான் நடக்கணும், அது மூலமாக நம்ம கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிக்கணும். இதெல்லாம் வந்து புஷி ஆனந்த் இவ்வளோ தான் செய்வாப்புல மேக்ஸிமம். ஆனால் விஜயவே காலி பண்ணணும்னு நினைப்பாரா புஷி ஆனந்த்? நினைக்க மாட்டாப்புல, கண்டிப்பாக நினைக்க மாட்டாப்புல. சரி, ஜான ஆரோக்கியசாமி என்ன பண்ணுறாரு? பணம் வாங்கியிருக்காரு, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வேலை பண்ணுறாரு. அவருடைய பொசிஷன் என்ன? அவர் வந்து விஜயை வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட் ஆனால் தான், சிஎம் ஆக்கினா தான் அவருக்கு மதிப்பு. யாருக்கு? ஜான ஆரோக்கியசாமிக்கு மதிப்பு. ஜான ஆரோக்கியசாமி என்ன முடிஞ்ச அளவுக்கு அவரை கல்ட் ஃபிகர்னு பொசிஷன் பண்ணுறாரு. விஜய் தான் வந்து ஒரு டைரக்ட் சிஎம் கேண்டிடேட்டுன்னு சொல்கிறாரு. முதன்மை சக்தின்னு பொசிஷன் பண்ணுறாரு. டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு பொசிஷன் பண்ணுறாரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி பொசிஷன் பண்ணி கொடுக்குறாரு. இத்தனையும் பண்ணி கொடுத்து விஜயை ஒரு பொசிஷன் பண்ணக்கூடிய வேலையை ஜான ஆரோக்கியசாமி பண்ணுறாரு. சரியா? அவருக்கும் புஷி ஆனந்துக்கு ஏதோ தகராறு, ஆடியோலாம் வந்துச்சு, செஞ்சிச்சு, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு. இருந்தாலும் அவர் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் கேப்பபிலிட்டி. சரி, இந்த ஆதவர்ஜுனா என்ன கேப்பபிலிட்டி? இது வரைக்கும் வந்ததுலேருந்து விஜய்க்கு என்ன நன்மை பண்ணியிருக்காருன்னு மட்டும் லிஸ்ட் சொல்லுங்கள், எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் வந்ததுலேருந்து விஜய்க்கு ஆதவர்ஜுனா பண்ண நன்மை என்ன? ரஜினி ஓட்டை காலி பண்ணியிருக்கிறாரு. ஜென்ஜி புரட்சி வெடிக்கும்னு போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி லாடம் கட்டிடுவான்னு சொன்ன உடனே அதுக்கு அதை டெலீட் பண்ணிவிட்டு ஓடினவன் இந்த ஆதவர்ஜுனா ஒன்று. ஓகே, அப்போ விஜய் சிக்கலில் மாட்டி விட்டது யார்? ஆதவர்ஜுனா. ரெண்டாவது என்னது? கரூரில் 41 பேர் மரணத்துக்கு முதல் காரணமாக இருந்தது விஜய். அதுக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் அந்த 41 பேர் மரணத்திற்கு வழிவகுத்து கொடுத்தது இந்த ஆதவர்ஜுனா. கூட இருந்து நம்ம டிவியில் பார்த்தோம், அவன் தான் வந்து மேடையில் ஏறி தண்ணி பாட்டிலெலாம் போட சொல்லி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். வழிவகுத்தது ஆதவர்ஜுனா. அதோட என்னன்னா என்னாச்சு? விஜயை வந்து ஓட சொல்லி பனையூருக்கு ஓடி போயிருது, கரூர்லேருந்து ஓட சொல்லி பேரை கெடுத்தது யார்? ஆதவர்ஜுனா. ஓகே, ஓடின பிறகு சும்மா இருந்தானா? குருமூர்த்திகிட்ட மீட்டிங் போட்டு குருமூர்த்திகிட்ட மாட்டி விட்டு, ஏற்கனவே குருமூர்த்திகிட்ட மாட்டின அத்தனை பேரும் நடுத்தருக்கு வந்துட்டான் தமிழ்நாடு அரசியலில். அதில் முதல்ல நடுத்தருக்கு வந்தது ஓபிஎஸ். குருமூர்த்திகிட்ட மாட்டினவன் யாருமே, குருமூர்த்திகிட்ட தப்பிச்சது ஒரே ஒரு ஆள், ரஜினிகாந்த் மட்டும்தான்.
குருமூர்த்திகிட்ட மாட்டின ஓபிஎஸ் தெருவுக்கு வந்துட்டார். கடைசியில் திமுகவில் போய் சேர வேண்டிய சூழல் ஆகிப்போச்சு அவருக்கு. அதில் போய் தன்னை காப்பாற்றிக்கிட்டார், இல்லைன்னா அடுத்தருக்கு வந்திருப்பார். ஸோ குருமூர்த்தியில் போய் மாட்டி 3 நாள் கழித்து வீடியோ போட்டு குருமூர்த்தி சொல்படி கேட்டு டெல்லிக்கு போய் சிபிஐகிட்ட போய் விஜயனுடைய குடுமையை மாட்டி விட்டது யார்? ஆதவர்ஜனா. போன மீட்டிங்கில் ஏதோ ஒரு மீட்டிங்கில் ஆதவர்ஜனா பேசுகிறாப்புல, தமிழ்நாடு போலீஸு எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க விட்டுருந்தா நானும் புஷி ஆனந்தும் புழல் ஜெயிலில் கழுதி நிட்டுருப்போம். நல்ல வேளை நாங்கள் வந்து சிபிஐயில் போய் விஜயை மாட்டி விட்டோம், விஜயை மாட்டி விட்டுட்டோம், இப்போ வந்து விஜய் தான் மாட்டிகிட்டு இருக்காப்புல, இல்லையே நாங்கள் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் வர்ற மாதிரி பேசுகிறான்னா அப்போ விஜயை எந்த அளவுக்கு மாட்டி விட்டுருப்பான்னு பாருங்கள். ஏன் மாட்டி விட்டது? காரணம் என்ன? ஒரு 100 கோடி 200 கோடிக்கு ஆசைப்பட்டு ஒட்டுமொத்த கட்சியை போய் ஆதவர்ஜனாட்ட அடவு வச்ச விஜய், நீ உச்சபட்ச நடிகர்னு சொல்லி வெக்கமா இல்லையா உனக்கு? நீ உச்சபட்ச நடிகனா? நீ உன் கட்சியை அவன்கிட்ட அடவு வச்சுருக்க. அவன் இன்றைக்கி உன்னைய வந்து கண்ட மணிக்கு முட்டாள்தனமான இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறான். உன்னைய வந்து அடகு வச்சுட்டா. நீ மாநாட்டுக்கு பணம் கொடுத்தான்னு சொல்லி மதுரை மாநாடு நடத்தினேன், எல்லா இடத்துலையும் கூட்டம் போட்ட. கரூரில் சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு 20 லட்சம் கொடுத்த 37 பேருக்கு. உன் பணமா அவன் பணமா? ஆதவர்ஜனா பணமா? அப்போ ஒட்டுமொத்தமாக உன் கட்சியை, உன்னை நம்பி வந்த ரசிகர்களை, உன்னையே நம்பி இருக்கக்கூடிய ரசிக கண்மணிகளை, ரசிக குஞ்சுகளை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு 100-200 கோடிக்கு போய் ஆதவர்ஜனாட்ட அடவு வச்சுருக்க உனக்கு வெக்கமா இல்லையா? தொடர்ச்சியாக அப்படி தான் பண்ணுறாரு. ஆனால் விஜய் நம்புறாருல. இப்போ சமீபத்தில் கூட இப்போ ரஜினி அவர்கள் குறித்து விமர்சனம், அப்புறம் பல்வேறு கருத்துக்கள். ரஜினியே வந்து உங்களுக்கு காலம் பதில் சொல்லும் சொன்ன உடனே ஒரு அறிக்கை வந்த உடனே மன்னிப்பு கேட்டார்ல. யார் மன்னிப்பு கேட்டது? ஆதவர்ஜனா மன்னிப்பு கேட்டார். ஆதவர்ஜனா இன்றைக்கி மன்னிப்பு கேட்டிருக்கான். அவர் அறிக்கை விட்ட பிறகு. அப்போ இதை யார் கேட்டிருக்கணும்? விஜயில் கேட்டிருக்கணும். பேசினது ஆதவர்ஜனா விஜயில் கேட்டிருக்கணும், விஜயில் கண்டிச்சிருக்கணும். அப்போ உங்ககிட்ட கண்ட்ரோல் இல்லை தம்பி, எல்லாமே ஆதவர்ஜனா கண்ட்ரோல் தானே. நல்லா தெரியுது இல்லை? ஆதவர்ஜனா கேட்டால் சேப்டர் முடிஞ்சா? அப்போ நீ எதுக்கும் பேச மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா, உனக்காக அவன் பேசுவான், உன் பேரை டேமேஜ் பண்ணுவான். டேமேஜ் பண்ணது யாருக்கு டேமேஜ் ஆச்சு? ஆதவர்ஜனாவுக்கு டேமேஜ் ஆச்சு, உனக்கு தானேப்பா டேமேஜ் ஆச்சு. உடனே சிபிஐ குடுமையில் மாட்டி விட்டான். ரெண்டாவது என்ன பண்ணான்? உனக்கு வந்து அதுக்கு முதல்ல வந்து எவனோ ஒருத்தன் உனக்கு வந்து பிஜேபி சார்பாக ஒய்+ செக்யூரிட்டி வாங்கி கொடுத்தான். அது இவனுக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்காது. மேபி அருண்குமாராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆளாக இருக்கலாம், பிஜேபி ஆளாக இருக்கலாம். ஓகே, இவன் வந்து சிபிஐ குடும்பத்தில் மாட்டி விட்டான். ரெண்டாவது என்ன பண்ணான்? ரெண்டாவது நல்லா தெரிஞ்சுங்க, இவன் பண்ண வேலையெல்லாம் விஜய்க்கு எப்படி அகெயின்ஸ்டாக போய் முடிஞ்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். ரெண்டாவது என்ன பண்ணான்? ஏடிஎம்கே எல்லா தலைவர்களும் எங்களுக்கு தேவையில்லை, எல்லாம் ஊழல்வாதிகள், எங்களுக்கு தொண்டர்கள்லாம், ஏடிஎம்கே தொண்டர்கள்லாம் எங்கள் பின்னால் வந்துட்டார். சொன்னது ஆதவர்ஜனா தானே? ஏடிஎம்கே தொண்டரெல்லாம் உன் பின்னால் வந்தானா? எக்ஸப்ட் செங்கோட்டையனை தவிர எவனாவது வந்திருக்கானா ஏடிஎம்கேலேருந்து? வரல. போச்சா? செங்கோட்டையனை கூப்பிட்டு வந்தால் ஏடிஎம்கே கூட்டணி பனால், அதோட சொல்லி முடிஞ்சா? ஏடிஎம்கேனுடைய சாப்டர் லிங்க் க்ளோஸ் ஆயிடுச்சா? எடப்பாடி விரும்பினார், நீ வரணும்னு நினச்சார். 41 பேர் மரணத்திற்கு உனக்கு முட்டு கொடுத்தாரு, சட்டசபையில் போய் எல்லாம் பண்ணார். ஆனால் நீ அதுக்கு தகுதி இல்லாதவன், தரம் இல்லாதவனும் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாரு. என்றைக்கு செங்கோட்டையனை சேர்த்தையோ அன்றைக்கே தூக்கி எறிஞ்சாச்சு. இனி ஏடிஎம்கேயோட கூட்டணி வாய்ப்பு இல்லை, முடிஞ்சு போச்சா? ரெண்டாவது கேஸ் முடிஞ்சு போச்சு. மூணாவது என்னது? காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்கிட்ட பேசினார், கிரீஸ் சோடங்கர் பேசினார், பிரவீன் சக்கரவர்த்தி பேசினார், மாணிக் தாக்கூர் பேசினார், அங்கே கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி, ஓகே தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னேன். தமிழ் தேசியம் வந்து எப்படி காங்கிரஸோட சேரும்? எப்படி சேரும்? விடுதலை புலிகளை கொண்ட காங்கிரஸோட எப்படி சேரும் தமிழ் தேசியம்? ஸோ அங்கேயும் வந்து முட்டாள்தனமாக ஹேண்டில் பண்ணி சில பேருக்கு காசை கொடுத்து பேச வச்சு காங்கிரஸ் கூட்டணி உன்னைய வச்சு பயன்படுத்தி அவன் வந்து 3 சீட்டு அதிகமாக வாங்கிட்டு போய் செட்டில் ஆகிட்டானா இல்லையா? கடைசியில் கேவலப்பட்டது யார்? விஜய். கேவலப்பட்டது யார்? காங்கிரஸ் கூட்டணி வரும்னு சொல்லி மோடிக்கிட்ட நீ காங்கிரஸோடைய போகிற வாடா மாப்பிள்ள உன்னை வச்சு செய்கிறேன்னு சொல்லி ஜனநாயகம்னா உன்னை ஆப்படிச்சு விட்டார். அப்போ
அங்கே உன்னை மாட்டி விட்டது யார்? காங்கிரஸ் கூட்டணிக்கு போகிறேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாமல் ஏடிஎம்கேவோட பேசினேன். நாம் தமிழர்கிட்ட பேசினது விஜய், அது க்ளோஸ் ஆகி போச்சு. விசிகே தொண்டர்கள் எல்லாம் 20 பேர் தான் இருக்காங்க விசிகே தலைவர்கிட்ட, வேறு யாரும் அங்கே இல்லை, எல்லாம் எங்கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னேன் நீ. அப்போ விசிகேவும் அவுட் ஆயிடுச்சு. சரியா? அதுவும் காலி. ஏடிஎம்கேயும் காலி. அப்போ காங்கிரஸும் காலி. காங்கிரஸ் கூட போனதுனால மோடி வந்து உன்னை ஜனநாயகம் படத்தை வச்சு குத்தி விட்டார் மொத்தமாக. இங்கே ஒரு குரூப்பே போட்டு உனக்கு அகைன்ஸ்டாக போட்டு வச்சு காலி பண்ணி விட்டார். அங்கேயும் உன்னைய காலி பண்ணிட்டானா விஜய்? அதை வரைச்சுன்னா முடிஞ்சு. அதுக்கடுத்து என்னாச்சு? அதுக்கடுத்து என்ன? நான் வந்து பவன் கல்யாணோட பேசுகிறேன். இதெல்லாம் லீக் பண்ணுறது யார்ரா? நீ உங்கள்கிட்ட இருந்தாடா இன்ஃபர்மேஷன் போகுது. லீக் பண்ணுறது என்ன? ஸ்டாலின் கொடுத்தாரா இல்லை எடப்பாடி கொடுத்தாரா? இவன் பவன் கல்யாணம் மீட் பண்ண போகிறேன்னு ஒன்று ஜானாரகம் சொல்லியிருக்கணும், இல்லை ஆதவர்ஜனா சொல்லியிருக்கணும், இல்லை புஷியானந்த் சொல்லியிருக்கணும், இல்லை அருண்ராஜ் சொல்லியிருக்கணும், இல்லை மற்ற ரஜகத துராதிபதிகள் எவனாவது சொல்லியிருக்கணும். நீங்கள் சொல்லி தானே இன்ஃபர்மேஷன் லீக் அவுட் ஆகுது. டெல்லி போகிறாங்க, டெல்லியில் போய் பவன் கல்யாணம் சந்திக்க போகிறதுக்கு தான் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னது யார்? நீங்கள் தானே. உங்கள் மூலமாக தான் லீக் அவுட் ஆகிடுச்சு, நியூஸ் வந்துச்சுல. பவன் கல்யாணம் என்ன சொன்னார்? அவனை பார்த்தே 26 வருஷம் ஆச்சு நான் பேசியே அப்படின்னு அவர் குட்டை போட்டு உடச்சிட்டு போயிட்டார். நீ போன அன்றைக்கி 1 மணி நேரம் அமித்ஷாவிட்ட பேசுகிறேன்னு சொல்லி நியூஸ் வெளியே விட்டீங்க. தினமலர் பத்திரிகையில் த்ரிஷா கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. பாஜக கூட்டணியில் பாருங்க, த்ரிஷா போய் பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு இருந்தானா நீ எந்த அளவுக்கு ஒரு டுபாக் குரூப் கட்சி வச்சுருக்க? கட்சி நடத்துகிறியா இல்லை வேறு எதுவும் நடத்துகிறியா? காம கல்யாணம் நடத்துகிறியான்னு தெரில. அப்போ த்ரிஷா போய் பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா த்ரிஷா உங்கள் கட்சியில் யார் என்ன பதவியில் இருக்கா? என்ன பதவி இருக்கா? என்ன பொறுப்பில் இருக்கா? நீ போகிறதுக்கு முன்னால் த்ரிஷா போகுது, நீ வந்த பிறகு த்ரிஷா வருது. எங்கே போணுச்சு, எங்கே வந்துச்சு, எப்படி இருக்குது, யாருக்கு தெரியும்? என்னங்கடா நடக்குது? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? இப்படியெல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாமல் இன்றைக்கி ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட விஜய் கூட கூட்டணி சேராமல் இன்றைக்கி தனித்து விடப்பட்டு தனியாக நிற்கிறேன்னு சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. அதுலேயும் எப்படி விஜய் சொன்னாப்புல? விஜயனுடைய டோன் பார்த்தீங்களா? அன்றைக்கி சொல்லும் போதும் மதுரையில் நம்மகிட்டையும் சில பேர் வரலாம் இல்லையா, நம்மளையும் சில பேர் நண்பனாக கொள்ளலாம் இல்லையா, நாம் அவர்களை மதிக்கணும் இல்லையா, நமக்கு எப்பயுமே நம்மக்கிட்ட வர்றவங்கள மதிச்சுத்தானே பழக்கம், அப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ இப்படி நீ லந்தடிச்சுட்டு பேசுனீன்னா உனக்கு ஒரு அரசியல் தலைவனுக்குரிய பண்போடைய பேசுன இப்படியெல்லாம் நீ பேசுனேன்னா எவனாவது உன்கிட்ட கூட்டணிக்கு வருவானா? நீ பேசின பேச்சு ஆணவம், அகங்காரம், என்னமோ நீ பெரிய உச்சபட்ச நடிகர், என்னமோ நீ வந்து 40% ஓட்டு வாங்கி ப்ரூவ் பண்ண பெரிய அரசியல் தலைவன் மாதிரி. மற்றவெல்லாம் நீ போடுற பிச்சையை கேட்டு வாங்கி உங்ககிட்ட வந்து அரசியல்லையும் ஆட்சியிலையும் பங்கு வாங்கிறதுக்கு வரக்கூடிய பிச்சை, நீ போடுற பிச்சையை கேட்குறதுக்கு வரக்கூடிய பிச்சையை கையேந்தி நிற்கிற அரசியல் கட்சிகள் மாதிரி மற்ற அரசியல் கட்சிகளெல்லாம் நீ நினச்சி எகத்தாளம், எக்காலம், ஆணவம், அகங்காரத்தில் பேசின விஜய் உன் வார்த்தையிலிருந்து, உன்னுடைய பேச்சிலிருந்து, உன்னுடைய நடவடிக்கையிலிருந்து நீ ஒரு வாத்து அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுடா தம்பி. இன்னைக்கு பாஜகவுடைய அழுத்தத்துக்கு அடிபணியாமல் இருக்கிறாரு. டெல்லியால் எங்கள் தலைவரை வந்து மிரட்ட முடியாது அப்படின்னு ஆதவர்ஜுனா வெளிப்படையாக சொல்கிறாருல்ல. டெல்லியே மிரட்ட முடியாது. டெல்லியை மிரட்ட முடியாமல் தான் வந்து ஜஸ்ட்டு சிபிஐலேருந்து கார் கண்ணாடியில் வெளியே இருந்து எந்திரிச்சு வந்து கை காட்டினா நீ பெரிய பிஸ்தாவா? நீ என்ன சிபிஐ கேஸ்லேருந்து வெளியே வந்துட்டியா? 41 பேர்லேருந்து நீ குற்றமற்றவன்னு சொல்லி உனக்கு சீல் கொடுத்து அனுப்பிட்டானா சிபிஐ? இல்லை நீ பெரிய சுதந்திர போராட்டத்துக்கு போராடி உன்னை சிபிஐ வெளியே விட்டு அப்படியே பெரிய கை காட்டிட்டு வர்றியா? இல்லை பாஜக கூட்டணிக்கு போகலை இல்லையா அவர்? என்ன பாஜக கூட்டணி போகலை? தனித்து போட்டி பாஜக கூட்டணிக்கு ஏன் போகலை? நீ வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாஜக. ஒரு குரூப் என்ன நினைக்குது? அவன் வந்தால் நம்மளுக்கு வேல்யூடேஷன் நினைக்குது. இன்னொரு குரூப் என்ன நினைக்குது? இவன் வந்தால் வந்து நம்மளுக்கு வேல்யூடேஷன் கிடையாது, இவன் தனியாக நின்று கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளை பிரிக்கணும், தலித் கிறிஸ்தவ ஓட்டுகளை பிரிக்கணும், பிரித்தான்னா திமுக ஓட்டு குறையும், நம்ம ஜெயிச்சிடலான்னு சொல்லி ஒரு குரூப்பு நினைக்குது. அதுக்கு அந்த குரூப்பினுடைய ஆசைப்படி விஜய் நடந்துகிட்ருக்காப்புல. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிஜேபியில் ஒரு குரூப்பினுடைய ஆசைப்படி விஜய் நடக்கிறாப்புல, ஒரு குரூப்பினுடைய ஆசைப்படி விஜய் நடக்கலை. அவ்வளோதான், இதுதான் வித்தியாசம்.
இன்றைக்கு தனித்து போட்டி இப்போ நாஞ்சில் சம்பத் சொல்கிறாரு, அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் பொழுது 18 வருஷம் ஆச்சு, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து 5 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சாரு, விஜய் இப்போ ஆரம்பித்து 3 வருடத்தில் பிடிச்சி அதை மாற்றி காட்டுவார் அப்படிங்கிறாரு. என்னத்தை பனையூரில் வேணால் ஆட்சியை பிடிக்கலாம், இல்லை காரைக்குடி பக்கம் போனால் ஆட்சியை பிடிக்கலாம். எங்கே பிடிக்கிறது? அண்ணாக்கு 18 வருடம் ஆச்சு, இவருக்கு 5 வருடம் ஆச்சு எம்ஜிஆருக்கு. ஆனால் விஜய்க்கு 3 வருடம் போதும். 3 வருடம் போதும். அந்தளவுக்கு பெரிய ஃபேமஸான ஆள் விஜய். அந்தளவுக்கு நாட்டு மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு பாவம். நாஞ்சில் சம்பத்தை அவர் ஏதோ பிழப்புக்காக பேசிகிட்டு இருக்காருங்க. அவரை போய் விடுங்க, அவர் என்ன பண்ணுவார் போவோம். அவர் எங்கே இருக்கார்? நாஞ்சில் சம்பத்து சேச்சரங்க, செங்கோட்டையன் சேச்சரங்க. அவன் செங்கோட்டையனே வந்து 3வது இடத்துல 4வது இடத்துல இருக்காப்புல ஆதவர்ஜனாக்கு அடுத்து. அப்போ எப்படிப்பட்ட கட்சின்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து விளங்காத கட்சி. இந்த கட்சியில் போய் எப்படி ஒருத்தவங்க நிற்க முடியும் சொல்லுங்க? எப்படி பண்ண முடியும்? நேற்று அசோக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ரஜினி ரசிகர், 32 ஆண்டுகால அசோக் ரஜினி ரசிகர். அவர் ரஜினி மேலே வெறியாக இருக்கவர். அவர் வந்து கட்சியில் கான்ட்ரிபியூட் பண்ணணும் டிவிக்கில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்போ அதை எதிர்த்து கேள்வியக்கூடிய துணிவு வந்து ரஜினி ரசிகர் இருக்குல்ல, ரஜினி ரசிகராக இருக்குது. டிவிக்கில் இருந்தால் கூட ரஜினி ரசிகராக இருந்தவர் துணிவு இருந்திருக்குல்ல. நாக்கு பிடுங்கிற மாதிரி கேள்வி கேட்ட பிறகு தானே நீ வந்து மன்னிப்பு கேட்டிருக்க. உன் கட்சிக்குள்ளே எதிர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு வந்த பிறகு தானே நீ மன்னிப்பு கேட்டிருக்க. நீ இல்லைன்னா எப்படி கேட்ப? மன்னிப்பு யார் கேட்டிருக்கணும்? விஜயில் கேட்டிருக்கணும். விஜயில் வந்து சாரி இந்த மாதிரி நடந்துருச்சு, இது மாதிரி இனிமேல் இது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா விஜய் தான் அதை பேச வச்சதே. ரஜினி ஆனால் நல்லா ரஜினியை வந்து ஒரு டார்கெட் பண்ணி பேச வச்சதே விஜய் தான். ஏன்னா விஜய் வந்து ஒரு சைக்கோ. நீங்கள் வந்து ஒரு ஏதோ இசை வெளியீட்டு விழாவில் பேசியிருப்பாப்புல, காக்கா கதையெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி சுற்றி திரும்பி வந்து நின்று சிரிப்பாப்புல, எகத்தாளமாக சிரிப்பாப்புல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது யார் தெரியுமா? ரஜினிகாந்தனுடைய காக்கா கதையை கேலி பண்ணி சிரித்தது தான் விஜய். அப்போ விஜய் எப்படிப்பட்ட சைக்கோன்னு பாருங்கள் நீங்கள். ஒரே சூப்பர் ஸ்டார் தான் சொல்லுவான், பட் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு அகைன்ஸ்டாக நான் தான் சூப்பர் ஸ்டார்னு நினைப்பான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது பாதிப்பை ஏற்படுத்துமா ரஜினியுடைய இந்த கருத்து? காலம் பதில் சொல்லுன்னு சொல்லி. ஆமாங்க, என்ன கதம் சோழியும் முடிச்சு விட்டாரா இல்லையா? காலம் பேசாது, ஆனால் காலம் பொறுத்திருந்து பதில் சொல்லும். என்ன அர்த்தம்? சோழியை முடிடான்னு அர்த்தம். பகையே என்னை பகையாக நினைத்து சித்தரித்து பகையாக வந்திருக்கக்கூடிய அந்த பகையை வென்று வா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு கட்டளை இட்டார். உடனே சோழியை முடிச்சிடுவான். வேறு என்ன இருக்குது? இன்றைக்கி ரஜினி ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சு இன்றைக்கி அத்தனை பேர் இங்கே வந்துருக்காங்க. காரணம் என்ன? ஒரு 10% ஓட்டு குறையுது. ஆமாம், ஏமாங்க ரஜினி ரசிகர் ஓட்டு எப்படிங்க போடுவான்? அஜித் ரசிகர்கள் எப்படி ஓட்டு போடுவான்? சிம்பு ரசிகர்கள் எப்படி ஓட்டு போடுவான்? சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் எப்படி ஓட்டு போடுவான்? சொல்லுங்க. நீ வந்து எல்லா நடிகர்களையுமே நீ யார்? விஜய் வந்து யார்? எல்லாத்தையும் எதுக்குற. அரசியல் தலைவர் முதல்வர் ஸ்டாலினை எவ்வளவு மரியாதை குறைவா இந்த ஆதவர்ஜனா பேசுகிறான். இது வரைக்கும் நீ கண்டனம் பண்ணியிருக்கியா? நீ கட்சி தலைவன் தானே, விஜய் தானே கட்சி தலைவன். கண்டனம் பண்ணியிருக்கியா? முதல்வர் ஸ்டாலினா முட்டாள் முதல்வர்னு சொல்லலாமா? அப்போ அவன் சொல்கிறான்னா அப்போ யாருடைய உத்தரவின் பேரில் சொல்கிறான்? விஜயனுடைய வாய்ஸாக சொல்கிறான் அவன். ஏன்னா கட்சி விஜய் கட்சி இல்லை, கட்சி வந்து ஆதவர்ஜனா கட்சி. ஏலத்துக்கு எடுத்துட்டான் ஆதவர்ஜனா எப்பயோ பணத்தை கொடுத்து விஜய்கிட்டேருந்து. விஜய் வந்து இப்போ வந்து கெஸ்ட் ஆக்டராக நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆதவர்ஜனா கட்சியில். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் விஜயால் வந்து ஆதவர்ஜனா ஒன்றும் சொல்ல முடியாது. ஆதவர்ஜனாவை சொல்கிற அளவுக்கு சொன்னால் ஆதவர்ஜனா விஜய் வந்து விஜயவே கட்சியை விட்டு நிற்கிறாப்புல ஆதவர்ஜனா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆதவர்ஜனாவை எதுக்கு அமாவாசைன்னு சொன்னாங்க? காரணம் விஜயை வந்து சிபிஐ கேஸில் மாட்டி சிபிஐ மூலமாக விஜய் வந்து குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனைக்கு போயாச்சு அப்படின்னா கட்சியை நம்ம பிடிச்சிடலாம். இதுதான் ஆதவர்ஜனாவுடைய திட்டம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன்று, புஷியானந்த் அப்படி நினைக்க மாட்டாப்புல, ஜான ஆரோக்கியசாமி இப்படி நினைக்க மாட்டாப்புல, வேறு யாரும் அருண்ராஜோ மற்ற யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனால் இவன் நினைப்பான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இவனுடைய என்னன்னா இவன் நம்மளுக்கு வாய்த்த நல்ல அடிமை, சிறந்த அடிமை. பணத்தை செலவழிக்க மாட்டான். ஒரு கஞ்சப்பைய. ஓகே, லக்ஸரி கார் வாங்கினா வட்டியை டேக்ஸ் கட்ட மாட்டான். இப்போ சினிமாவில் சம்பளம் வாங்கினா நான் உச்சத்தில் இருக்கேன்னு சொல்லுவான். ஆனால் 5 மடங்கு சம்பளம் வாங்குவான், 1 மடங்கு இன்கம் டேக்ஸ் கட்டுவான். அந்த 1 மடங்கில் 42% ஏமாற்றுவான். ஏமாற்றி 1.5 கோடி ரூபா வரி கட்டுவான், ஃபைன் கட்டுவான். அப்போ இவனை எங்கடா பிடிக்கிறது? இவனுக்கு வந்து நாய்க்கு எதை போட்டால் வரும்? பிஸ்கட்டை போட்டால் வரும்.
இவனுக்கு பணத்தை போட்டால் நம்ம பின்னால் வருவான், கட்சியை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் இவன் கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு இப்போ புஷி ஆனந்து பாவம் எம்பளத்தினால தவிர வேறு ஒன்றும் தெரியாது பாவம். ஒன்றும் பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எம்பளத்தினாலுன்னு சொல்லிட்டு தெரியாப்புல இட்டுக்கிட்டு வந்துட்டு இட்டுக்கிட்டு போகிறேன்னு. இவனெல்லாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவான். லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவான். அதை ஒரிஜினா ஓகே. நீ வேணால் 2வது இடத்துல இருந்துக்கா, ஆனால் 2வது இடத்துல உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் என் கண்ட்ரோல் தான். ஜானாரகசாமி என்றைக்கு வெளியே வர மாட்டேன். பணம் வாங்கிட்டு நீ வேலை பார்க்குற, நீ வாட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இரு, நீ சொல்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இரு. நான் எங்கே எப்படி வந்து விஜயை மாட்டி விடணுமோ, எப்படி வந்து எவனையுமே கிட்ட விடாமல் சேர்க்கணுமோ, எந்த கூட்டணி வந்து சேர விடாமல் விஜயை தனிமைப்படுத்தணுமோ தனிமைப்படுத்திட்டான். சிபிஐட மாட்டி விட்டாச்சு. இன்றைக்கி வந்து முதலமைச்சரையும் அசிங்கமாக பேசி, தரக்குறவாக பேசி, ரஜினிகாந்தையும் தரக்குறவாக பேசி, எல்லாரையும் தரக்குறவாக பேசி, உன்னை உயர்த்தி பேசுகிற மாதிரி உயர்த்தி பேசி, உன்னை வந்து இன்றைக்கி தனிமைப்படுத்தி மக்கள் மத்தியிலேருந்து, ரசிகர்கள் மத்தியிலேருந்து எல்லார்ட்டையும் தனிமைப்படுத்தி உன்னை தனித்தெருவில் நிற்க வச்சுருக்கான் ஆதவர்ஜனா. இதை கூட புரிஞ்சுக்கல அப்படின்னா நீ எல்லாம் ஒரு தலைவர், உன்னையெல்லாம் நம்பி ஓட்டு போட்டால் விளங்குமா? முதல்ல இந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே என்றைக்கு வரப்போகிறான் விஜய்? வெளியே வந்தேன்னா உனக்கு அரசியல் எதிரால இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. தொடர்ச்சியாக சரிவை சந்திச்சுட்டு வந்தாங்க. இப்போது கடந்த முறை இஃப்தார் நிகழ்ச்சி வந்து நடுவில் நடத்தினாங்க, ஒரு பிரம்மாண்டமாக நடந்துச்சு. இப்போ இன்னும் 2 நாளில் ரம்ஜான் வரப்போகுது. இப்போ மகாபலிபுரத்தில் ஒரு ரிசார்ட்டில் இஃப்தார் நிகழ்ச்சி விஜய் வச்சிருக்கிறாரு. அது எப்படி பார்க்குறது? அது கூட சேர்ந்துருக்குன்னா 4 பேர் கூட்டு வச்சு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துவான். ஒரு கட்சி முஸ்லீம்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கட்சி வெளியே வந்துட்டாங்க. முஸ்லீம்கள்லாம் இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கிறிஸ்தவர்களும் இவன் யார், இவன் எப்படிப்பட்ட ஒரு பரம்போக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, இவன் வந்து இவனெல்லாம் நம்பி பின்னால் பண்ணோம்னா நம்ம தெருவில் தான் நிறுத்துவான். இவனெல்லாம் நம்பி பின்னால் பண்ணோம்னா கரூரில் விட்டுட்டு ஓடின மாதிரி நம்மளை ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் நம்மளை விட்டுட்டு ஓடி போயிடுவேன். இவன் பின்னால் போகக்கூடாதுன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் வெளியே நிற்கிறாங்க. திமுக மேலே அதிருப்தியில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து வேணால் அங்கே போகலாம ஒழிய மற்றபடி இதுக்கான வாய்ப்பே கிடையாது. நன்றி சார், நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. ஒரு நேரத்துக்கு மிக்க நன்றி, தேங்க்யூ.